வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நுரையீரல் நமக்கு மிக முக்கியமான ஒரு வேலையை நம்மளுடைய உடலில் செய்யுது. மிக முக்கிய வேலை அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நமது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கொள்வது தான் பார்த்திங்கன்னா இந்த நுரையீரலுடைய வேலை. இன்றைக்கு இந்த ஆரோக்கிய பதிவில் நுரையீரல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு இருந்து போயிடுவோம் இல்லையா? ஸோ அதனால் நுரையீரலை பலமாக வச்சுக்கொள்வதற்காக என்னென்ன உணவுகளை நம்ம கட்டாயம் சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் நீங்கள் நுரையீரல் பலப்பட நீங்கள் கண்டிப்பாக மஞ்சளை எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுகளில் மஞ்சள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுகிறது. நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஆஸ்துமா, சளி போன்றவற்றிற்கெல்லாம் சிறந்த உணவாக மஞ்சள் சார்ந்த பொருட்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆப்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக ஆப்பிளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைச்சிடும். அதனால் வாரத்தில் 5 ஆப்பிள் சாப்பிடுவது நுரையீரல் செயல்பாட்டை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மிளகுல விட்டமின் சி சத்து இருக்கிறதால ஆக்சிஜனேற்றியாக இது பயன்படுகிறது. நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நுரையீரல் வீக்கத்தை குறைக்கவும் தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை மிளகு சேர்த்துக்கொள்வது ரொம்பவே கட்டாயமாக இருக்கு. அதுக்கடுத்து கீரைகளில் பல வகையான ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கு. நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் அது ஏற்படாமல் எதிர்த்து போராட உதவுவது இந்த கீரைகள் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்றிகள் தான். மேலும் நுரையீரல் புற்றுநோய் அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது கீரை சார்ந்த உணவுகள். சாப்பிடக்கூடிய உணவுகளில் கீரையை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே ஆரோக்கியம் தரும் நுரையீரலுக்கு. தக்காளியை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தக்காளி சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கு நுரையீரல் வீக்கத்தை குறைப்பதாகவும் ஆஸ்துமா பிரச்சனை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதாகவும் சிஓபிடி பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நுரையீரல் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் தக்காளி சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது. அதுக்கடுத்து அவுரி நெல்லிகள் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நுரையீரல் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இந்த போட்டோவில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவுரி நெல்லிகள். அதுக்கடுத்து சிவப்பு முட்டைகோஸில் என்ன சிவப்பு முட்டைகோஸ் அப்படின்னு கேட்பீங்க. சிவப்பு முட்டைகோஸ் இருக்குங்க மக்களே. சிவப்பு முட்டைகோஸில் நார்சத்து நிறைந்திருக்கு. குறைந்தளவு நார்சத்து உணவு உண்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை விட அதிகமான நார்சத்து உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு தான் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதாக ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதனால் நார்சத்து நிறைந்திருக்க உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். அதனால் அதிக நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளான சிவப்பு முட்டைகோஸை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய நுரையீரலை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கடுத்து பருப்பு வகைகள். பருப்பில் மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதை நீங்கள் சாப்பிடுவதால் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு வகைகளை நீங்கள் சாப்பிடும்போது நுரையீரல் புற்றுநோய், சிஓபிடி போன்ற அபாயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை பாதுகாக்கும். ஸோ இந்த உணவுகளை அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய பலவீனப்பட்ட நுரையீரலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைய ஆரம்பிக்கும். முன்னாடியே வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போலயும் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நுரையீரல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.